திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரது வேட்புமனு தாக்கல் நேரம். அந்த நேரத்தை வச்சு அந்த ஆருட ஜாதகம், அதாவது அந்த ஜாதகத்தின்படி அவர் எப்படி அவருடைய எம்எல்ஏ தேர்தல் அந்த தொகுதியில், அந்த பெரம்பூர் தொகுதியில் அவருடைய வெற்றி நிலவரம் எப்படி என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். திங்கட்கிழமை மார்ச் 30 12:10 அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் உள்ள ஜாதகம் என்னென்னா, மிதுன லக்கணம், லக்கணத்தில் வியாழன், 3 கேது சந்திரன், மகன் நட்சத்திரம், 4ஆம் பாதம், 9 புதன் செவ்வாய் ராகு, 3ஆம் அதிபதி சூரியன் 10 இருக்கிறாரு. கூடவே சனி பகவானும் இருக்கிறார். அவர் மிதுன லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி, நல்லதை செய்யக்கூடியவர், நட்பு கிரகம் புதனுக்கு. அடுத்து இப்படிப்பட்ட ஒரு 11 சுக்கிரன், 5ஆம் அதிபதி, தன்னுடைய வீடை பார்க்குறார், ஃபோக்கஸ் பண்ணுறார். இது ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர் எம்எல்ஏ ஆகிவிடுவார். யார்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அவர் எம்எல்ஏ ஆகுவது உறுதி என்பது இந்த ஜாதகப்படி உள்ள கணிதம். இதை நாங்கள் ஒரு சில ஜோதிடர்கள் குழு நாங்கள் ஆய்வு செய்து இதை தெரிவிக்கிறோம். இதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது அவர் எம்எல்ஏ ஆவதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் நேரம், அதை சொல்லியிருக்கிறோம். இன்னும் முக்கியமானவர்களுடைய வேட்புமனு தாக்கல் நேரம் பார்த்து நாங்கள் என்ன செய்வோம், முடிவு செய்வோம். இப்போ இதில் இவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை மட்டும் நாங்கள் சொல்கிறோம். அவர் வெற்றி பெற்ற பிறகு இந்த வீடியோவை மீண்டும் ஒளிபரப்பி இது எந்த காரணத்தினாலே இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை ஜோதிட ரீதியாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.